Welcome to SN Electronics friends. இந்த வீடியோவில் 2 channel stereo amplifier ஒரு 2 8" பாக்ஸ் லோட் பண்ணி லெஃப்ட் ரைட் ஆடியோ கேட்கறதுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் பற்றி பார்ப்போம். இதில் வந்து டோட்டலாக 6 கண்ட்ரோல் வரும். வால்யூம் லெஃப்ட், வால்யூம் ரைட், அதே மாதிரி பேஸ் அண்ட் ட்ரிபிளுக்குமே வால்யூம் லெஃப்ட் பேஸ், ரைட் ட்ரிபிள், ரைட் பேஸ் அப்படின்னு தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற யூஎஸ்பி போர்டு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயில் நல்லாவே இருக்குது. அடுத்தது இதில் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பற்றி பார்ப்போம். இதில் 3 amps 12 Vmax டிரான்ஸ்ஃபார்மர், 5000 50 வோல்ட்டில் சாம்கான் கெப்பாசிட்டர், 6 amps டயோடு 2, அப்புறம் ஃபுல் போர்டு 4440 ஃபுல் போர்டு. 4440 ஐசி வந்து இதில் இருக்கிற ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு சானியோ ஐசி போட்டிருக்குது. LA 4440 சீரீஸில் வர ஐசி. இந்த போர்டில் வர்ற ஐசி வந்து CD 4440 அந்த ஐசி வரும். அந்த ஐசியோட டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலீங்கன்னா போய் பாருங்கள். இந்த யூஎஸ்பி போர்டில் எஃப்எம்மே நல்லா கிளியராக வருது. எக்ஸ்ட்ரா நம்பர் 1 கிஸ் கால் 550D TMT கம்பிகள். +2 முடித்த மாணவ மாணவியர்களின் திறமைக்கு ஒரு அங்கீகாரம். மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் நடத்தும் ஆன்லைன் மஹிந்திரா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஆன்லைன் தேர்வில் பங்கு பெற www.mahindra.play-by-usb அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனுமே இந்த பென்ட்ரைவ் போர்டில் வருது. ஆனால் இதில் வர பேஸ் ட்ரிபிள் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இல்லை. அதில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக மாறுது. நார்மல் ஈக்குவலைசர் மட்டுமே இதில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குது. அதனால் அந்த பேஸ் ட்ரிபிள் வந்து 0 வச்சுக்கலாம். எல்லா யூஎஸ்பி போர்டு மாதிரியே அதில் ராக்கு, ஜாஸ், பாப், கிளாசிக் அந்த மாதிரி ஈக்குவலைசர் இருக்குது. அது யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. ஆம்போட டீடைல்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தம் 6 கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட் சேனலுக்காகவே வந்திருக்குது. பேஸ் ட்ரிபிள் லெஃப்ட் ரைட் சேனல் தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3 amps டிரான்ஸ்ஃபார்மர், 4440 LACD சானியோ ஐசி மாற்றி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது டிஸ்கில் 473 அந்த ஒரு டிஸ்க் மட்டும்தான் அதில் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ட்ரிபிளுக்கு வந்து அதுலேருந்து வந்து 202 அந்த டிஸ்க் அப்படியே விட்டாச்சு, அது மாற்றலை. இதுக்கு 40 வாட்ஸில் 2 ஊஃபர், 2 டியூட்டர் போட்டோம்னா பாக்ஸில் ஜம்முன்னு இருக்கும் ஆடியோ. லெஃப்ட் ரைட் நல்லாவே இருக்கும் கேட்குறக்கு. அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய ஆடியோ வந்து ஆம்பு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நிறைய ஆடியோ அப்புறம் LED சர்வீஸ் வீடியோலாம் வரும். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது ஹீட்ஸிங்குமே கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். காரணம் வந்து ஐசி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. ONIC யூஸ் பண்ணும்போது 3 amps கொடுத்துருக்குற ஹீட் அதிகமாக வராது. இருந்தாலுமே ஒரு ஹீட்ஸிங் எக்ஸ்ட்ரா போடும்போது கண்டிப்பாக இது வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வராது இந்த ஆம்பில். அதுக்காகத்தான். அதுலேருந்து வர ஹீட்ஸிங் வந்து இந்த 4440 இந்த போர்டோட வர ஹீட்ஸிங் வந்து அந்தளவுக்கு ஹீட் வந்து இதாகாது. அந்த கீழே அந்த கேபினெட்லேயே ஃபுல்லாக இறங்கும். அதனால் நம்ம தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஹீட்ஸிங் போடும்போது ஐசிக்கு பாதுகாப்பு. அதனால் இதில் எக்ஸ்ட்ரா ஹீட்ஸிங் யூஸ் பண்ணியிருக்குது. அப்புறம் இந்த 104 டிஸ்க்குக்கு பதிலாக இந்த மாதிரி பாலிஸ்டர் 104 டிஸ்க் மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள். இது யூஸ் பண்ணும்போது ஆடியோ 4440 நல்லா கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. இனிமேல் யாராச்சும் இந்த 4440 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த 104 டிஸ்க்கு வந்து இந்த டிஸ்க் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது கிளாரிட்டி. லெஃப்ட் ரைட் செட்டுக்கு முதல்ல 4440 ஐசி ஒரிஜினல் வந்துட்டு இருந்தது, சூப்பராக இருக்கும். 1230 ஐசி இருந்தது, அதுவுமே நல்லாயிருக்கும். அடுத்தது 4445ன்னு ஒரு ஐசி இருந்தது, அதுவுமே சூப்பராக இருந்தது. இப்போல்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டி வர்றதில்லை. அந்த சானியோ ஐசி ஓரளவுக்கு பரவாயில்ல, அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் வீடியோ நண்பர்களே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. நன்றி.